வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026க்கு பிறகு அதிமுகவை தேடணும். பாஜக என்னும் மலைப்பாம்பு அதிமுகவை சிறுக சிறுக விழுங்கி வருகிறது. அமைச்சர் சேகர் பாபு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின்படி கல்வி நிலையங்கள் தொடங்கலாம் என எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். கோவில் நிதியை கொண்டு கல்லூரிகள் அமைப்பது எந்த விதத்தில் நியாயம் என அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இது குறித்த கேள்விக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, திருக்கோவில்கள் சார்பில் 25 பள்ளிகள், ஒரு பாலிடெக் கல்லூரி, 9 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இதில் 22,455 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். 19 திருக்கோவில்களில் மருத்துவமனைகள் தொடங்கியுள்ளோம். உணவு, கல்வி, மருத்துவத்திற்கு அதிக கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கோயில்களில் கல்விச்சாலையும் மருத்துவச்சாலையும் மன்னர்களால் கொண்டு வரப்பட்டுள்ளது. கல்லூரி, பல்கலைக்கழகம், கோவில் கட்டடக்கலைகள் கொண்டு கட்டி கொடுக்கலாம் என சட்டத்தின் இடம் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின்படி கல்வி நிலையங்கள் தொடங்கியுள்ளோம். கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் கோயில் நிதியில் கல்லூரிகள் இயங்குகின்றன. இது சமய அறநிலைத்துறை கல்லூரிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்குத்தான் பயில்கின்றனர். திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 4 கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 2500 பேர் படிக்கின்றனர். சோழர்கள் காலத்தில் கூட கோயில் சார்பில் கல்விச்சாலை இருந்ததாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. இந்து சமய அறநிலைத்துறை அறப்பணியுடன் அறியாமை நீங்கும் கல்வி பணியையும் செயல்படுத்தி வருகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அறநிலைத்துறை சார்பில் கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதுவும் சதி செயலா? அதிமுக தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என தெளிவாக தெரிகிறது. ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக எதிர்க்கட்சி தலைவர் அறநிலைத்துறையை விமர்சித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனான் மருதமலை கோயில் சார்பாக பாலிடெக் கல்லூரி அமைக்க வேண்டும் கோரிக்கை வைத்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் பெரிய புல்லன், அமுல், கந்தசாமி, ராஜன், செல்லப்பா உள்ளிட்டோர் கோயில் சார்பில் கல்லூரி வேண்டும் என சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்துள்ளனர். வரலாறு தெரியாமல் சங்கிகள் வைக்கும் கோரிக்கையை இபிஎஸ் வெளிப்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாஜகவின் ஊழலாக இருந்து பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. திட்டமிட்டு விஷ விதைகளை பரப்புகிறார். சங்க பரிவார்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என பழனிசாமி பேசுகிறார். பாஜக என்னும் மலைப்பாம்பு அதிமுகவை சிறுக சிறுக விழுங்கி வருகிறது. 2026க்கு பிறகு அதிமுகவை தேடுகின்ற சூழல் தமிழ்நாட்டில் அமையும் என்று சேகர் பாபு கூறினார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து